இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே உங்களை பார்ப்பதற்காக கர்த்தர் கிருபையாய் இந்த வீடியோ நிமித்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தருணத்திற்காக வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு பேர் சந்தோஷமா ஆண்டுடைய சமூகத்திலே இன்றைக்கு குடும்பமாக இணைந்து உங்கள் வீட்டிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்து அவர் ஒருவருக்கே நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேர் முகமலர்ச்சியோடு சந்தோஷமா உங்கள் ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவர் பார்த்து ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தத்தை வைத்து இன்னும் ஒரு விதரை ஆமேன் அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை நல்ல தெய்வம் நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல கிருபையாய் பாதுகாத்த தேவனுக்கு, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல நடத்தின தேவனுக்கு நாம் ஒரு விசை கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோமா? உண்மையாய் கூப்பிடுங்க. உண்மையாய் ஜெபிக்கும் போது, கருத்தாய் ஜெபிக்கும் போது, ஞானமாய் ஜெபிக்கும் போது, ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாச அறிக்கையோடு ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஜெபிக்கும் போது, துதி மதியத்தில வாசம் செய்கிற கர்த்தருக்கு நீங்கள் உன்னதமான தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறைவனை வந்து உங்கள் ஆசீர்வதிப்பார்கள். நல்ல ஜெபங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகள், மகிமையை பிரசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முழங்காலிலே இப்பொழுது நாங்கள் முடங்கி உமக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் முழங்காலிலே முடங்கி ஆண்டரே ஆவிக்குரிய கண்களின் நிமித்தமாய் இருதயத்தை ஊற்றி ஆழமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா. கடந்த மாதம் காத்திரே, புதிய வாரத்தை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புதிய அன்றைய உன்னதமான ஓய்வு நாளிலே ஆண்டை நாங்கள் சபையோராக இணைந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவனை, எங்கும் வியாபிக்கிற தேவனை, சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் ஆண்டே வாசம் செய்கிற தேவனே, ஆண்டே ஒரு மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு இடங்களிலே, ஒவ்வொரு வீடுகளிலே ஒரு பிள்ளைகள் குடும்பமாய் இணைந்து இந்த காலை நேரத்தில் மகிமையாய் உம்மை நோக்கி நன்றி வழிகளை செலுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆண்டே ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்திலே அத்தனைக்கும் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஒரு முகமுகமாய் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகம், பொல்லாத ஆண்டவரே தீமையான பாவம் செய்கிற உலகத்தில் எங்களை உமக்கென்று கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்றே நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றியப்பா. கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் உன்னதமான எங்களுக்கு அனுபவத்தை தாங்க. இந்த பூமியில் நாங்கள் என்ன செய்யணும், என்ன வாய்த்திறந்து சொல்லுங்க. இந்த பூமியில் உங்களுடைய சித்தத்தை பிரகாரமாக நாங்கள் வாழவும் செய்யவும் அன்றைகள் கொடுக்கப்பட்ட பணிகள் நிறைவேற்றும் ஒரு சீசர்களாக இருந்து அன்ற உத்தம இருதயத்தோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி அநேக ஆத்ம பாரத்தோடு அவர்களுக்காக சுற்றிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க கிருபை பாராட்டினதற்காக நன்றியப்பா. எங்களுக்கு நல்ல வல்லமைகளை தாங்க, வரங்களை தாங்க, கேளுங்க. நம்ம அதிசயமாக நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகள் அடக்கழித்து ஓடணும், வியாதிகள் சுகமாகணும், அற்புத அதிசயங்கள் மற்ற எங்கள் ஜபத்தை நிமித்தமாக இப்படி நாம மகிமைப்பட அன்றை எங்களை கொண்டு இப்படி செய்யணும். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இந்த கொரோனா வியாதியில மரணத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றே எங்கள் ஜபத்தை நிமித்தமாக ஒரு விடுதலை தரணும்ப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் சீக்கிரத்திலே இயல்பு வாழ்க்கை திரும்ப எல்லா ஜனங்களும், 7.5 கோடி ஜனங்களும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லத்தக்க அற்புதமாய் அவங்களுடைய சரீரத்தை தொடும். ஆண்டவரே, பொல்லாத வியாதியை கொண்டு வந்து மரணத்துக்கு நேராக அடக்கழிக்கிற அந்த பொல்லாத அசுத்தாவியை எங்கள் ஜபத்தை நிமித்தமாக நாங்கள் கடினப்படுத்த இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கேட்க ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்கும் போது, ஐக்கியமாக ஜெபிக்கும் போது, உறுதியாக ஜெபிக்கும் போது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் தந்து ஆசீர்வதிக்க எங்கள் தேசத்தில் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு நல்ல சேமத்தை வசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த வாக்கு தத்துவம் அதை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிகள் ஒரு கரங்களை நன்றி சொல்லுவோம். உட்காருவோம். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி பலி பீடத்தை ஆண்டவருக்கு கட்டப் போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல தேவன், நன்மை செய்த தேவன், நன்றி மறவாத தேவன். அவருக்கு நன்றியோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? கரங்களை கட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோமப்பா. நன்மை செய்தபடினாலே செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டில் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியத்தை செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். எங்கள் இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு கொரோனா நுழையாமல் காத்துக் கொண்டீர். அதற்கு நன்றி தகப்பனே. சொல்லுமா? செய்தீரே. நன்றி தகப்பனே, எங்களை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு என்னை உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. உமக்கு நன்றி. உணர்ந்து 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 பாருவா, உணர்ந்து நன்றி சொல்லுவா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீர். உமக்காக ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எனக்கு இருக்க நல்ல ஒரு வீடு தந்தில், நான் வாழ தேவையான வசதி தந்தில். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். நான் கடனில் வாங்காமல் வாழ செய்தீர். நன்றி தகப்பனே. அர்ப்பணிப்போடு சொல்லுமா? கடனை வாங்காமல் என்னை நடத்தும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. அல்லேலூயா. இருக்க நல்ல ஒரு வீடை கொடுத்து வாழ தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கடன் வாங்காமல் என்னை நடத்தும் ஆண்டவரை நடத்தி வருகிறீரே. அதற்காக நான் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா,
உடைய கிருபையினால எங்களை நடத்துங்கப்பா. அப்பா உடைய தயவுனால எங்களை நடத்துவோம்ப்பா. அப்பா உடைய சித்தத்தினால என்னை நடத்துவோம்ப்பா. அப்பா அல்லேலூயா, நீர் விரும்புகிற பிரகாரமாக என்னை நடத்துமப்பா. என்னை வியாதியிலிருந்து காத்தீரே, அன்றே வேதனையிலிருந்து காத்தீரே, கொள்ளாத சத்துருவிலிருந்து காத்தீரே. ஒரு தந்தையை போல தாயை போல ஆண்டவர் தயவாய் என்னை காத்து நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வு நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாகும் கிருபை இது. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, தினம் என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் சகல வியாதியிலிருந்து என்னை பாதுகாக்கிறேன். நன்றி அப்பா. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினால் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. இயேசு அப்பாவும் கிருபைகளால். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? ஆராதனையோடு பாடுவோமா? உணர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவோமா? எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உனக்கு எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ரெண்டு கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி உணர்ந்து சொல்லுவோமா? உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் உண்மையாய் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு வியாதியினால மரணத்தை நோக்கி பயந்து இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் முதற்கொண்டு 3 அரசியல்வாதிகள் இன்றைக்கு கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் இன்றைக்கு மரண ஓலை சத்தம் வீடுகளிலே, தெருக்களிலே, மருத்துவமனையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், கிருபையாய் பாதுகாத்த தேவன். சொல்லுவோமா? வியாதியின் நேரத்தில் என்னை காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. நல்ல தேவன். பார்த்தீங்கன்னா கொரோனா என்ற வியாதி இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட வியாதி வாழ்க்கையில என் வாழ்க்கையில கண்டிருக்க முடியாது. வெளியில் போகிறதுக்கே பயம். காற்று நிமித்தமாக தொற்று வியாதி தொற்றிக்கொள்ளுமோ எவ்வளோ பயத்தோடு போகிறோம். வரும்போது போகும்போதெல்லாம் பயம். ஆனால் இம்மட்டும் காத்த எபிலேசர், உதவி செய்த எபிலேசர், அவர் வருகை முடிவடைந்த வரைக்கும் நம்மை நடத்துவார் என்று எத்தனை விசுவாசத்தோடு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கஷ்டத்தின் கண்ணீரின் பள்ளத்தாக்கில வேதனையோடு தற்கொலை செய்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற எல்லா ஆசைகளும் இழந்து இன்றைக்கு அனாதையாய் திக்கற்றலாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம் கஷ்டத்தையும் மாற்றின தேவன், கண்ணீரையும் மாற்றின தேவன், நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பொல்லாத கிரிகளோட ஆவிகளோட வியாதிகளோட கிரிகளெல்லாம் தட்டை செய்த தேவன். அல்லேலூயா. தட்டைகளெல்லாம் உடைத்தெறிந்து அல்லேலூயா உள்ளங்கையினாலே உங்களை நிலையில் அறிந்து மறைத்து கொண்ட தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை,
கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. பொல்லாத சாத்தானை தோற்கடிக்கத்தக்க, அவன் தோற்று போகத்தக்க, அவன் தலை நசுக்கி போடத்தக்க, அவனுடைய வாழ்களை நாடு துண்டாக்கி போடத்தக்க நமக்கு ஒரு வெற்றியின் பாதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தடைகள் எல்லாம் யாவையும் மாற்றி போட்டு வெற்றியை நமக்கு தேவன் சகல ஜனங்கள் மத்தியில் பொறாமைப்படத்தக்க கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு சமூகத்துக்கு முன்பாக நிற்கத்தக்க நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். எகிப்துக்கு வந்த வியாதிகள், இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த வியாதிகள், இந்திய தேசத்துக்கு வருகிற வியாதிகள், கொள்ளை நோய்கள், உலக நாடுகளுக்கு வருகிற வியாதிகள், ஹல்லேலூயா, ஜன தேவனுக்கு பிடித்த விடாத ஜனங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகள், ஹல்லேலூயா, உனக்கு வரப்பண்ணேன், என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா, வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தேவன். அவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டுவோம். தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியே தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா எங்களை பாதுகாத்து கொண்டீரே. நம் ஆண்டவர் கண்மலையின் தேவன், நம்மை காக்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். சங்கீத 91 இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களிலும் நம்மை அன்றாட வாழ்க்கையிலே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்த தேவன். அவருடைய சிறகுகளினாலே, அவர் நிழலினாலே என்றென்றைக்கும் நம்மை மகிழ செய்து பாதுகாக்கிற தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து அவருடைய நன்றி, அவருக்கு நன்றி சொல்லி அவர் இதயத்தை சந்தோஷப்படுத்துவோமா? நன்றி உள்ள தேவனை மகிமைப்படுத்துவோமா? உந்தன் சீரகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சீரகுகள் நிழலில் எங்களை மகிழ செய்தீரே. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் எனக்கு கிருபைகள் தந்தீரையா. எங்கள் பலவீன உந்தன் கிருபைகள் தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்குமே பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பெலனானார், எதற்குமே பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி
வல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே பொறுப்படுத்தி எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லத்தக்க கிருபையா எங்களுக்கு இறங்கி வந்து எங்களோடு வாசம் செய்த அற்புத அடையாளத்தோடு நடத்தினதிலே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவர்களை குணமாக்கினீரே, பலவீனவர்களை பலனாய் மாற்றினீரே, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, நிறைவாக இந்த வாரத்தில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறே, அதற்காக நன்றி அப்பா. ஒரு பிரசனம், ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக மகிமை எங்களையோடு பிள்ளைகளோடு இதை விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கும்படியாய் நிறைவேற்றும்படியாய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். இப்பொழுது கூட ஆண்டவருடைய சமூகத்திலே சார்லஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்போது நம் ஆண்டவருக்காக காணிக்கை தசோபாத்தை செலுத்துவோம். ஆண்டுடைய மகிமையுள்ள பிரசனம் உங்களோட கூட இருப்பதாக. இன்னொரு விஷயம், கட்டாயப்படுத்தி கொடுக்காதீங்க, விசனத்தோடு கொடுக்காதீங்க. ஆண்டவருக்காக பிரியமாய் கொடுங்க, மன உற்சாகமாய் கொடுக்குற அந்த இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு இது ஆண்டவருக்காக கொடுக்குறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரருக்காக கொடுக்குறேன், இது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை நான் கொடுக்குறேன். அந்த இறுதிய சுத்த இறுதியத்தோடு மனப்பூர்வமாக கொடுக்கும்போது தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசனத்தோடு தயவு செய்து யாராவது அப்படி கொடுப்பீர்களானால் தயவு அப்படி கொடுக்காதபடி ஆண்டரை உணர்த்தும் போது தாராளமாக கொடுங்க. இப்போ சார்லஸ் முன்பாக பாடும்போது நம் ஆண்டவருக்காக காணிக்கை தசோபாத்தை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். நாம் ஒரு விஷயம் எல்லாரும் கடமையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். சார்லஸுக்கு நன்றி. நாம் இப்பொழுது கண்களை மூடி காணிக்கைக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கும். பரிசுத்த உன்னதமான தேவனாகிய கிறிஸ்துவே, நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் சில இடங்களில் வேலை இல்லாத கொடுமை நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த உபத்திரங்கள் மத்தியிலும் கூட வேதனை மத்தியிலும் கூட உமக்காக மன விருப்பமாய் வாஞ்சையாய் இது ஆண்டவருக்காக நான் செலுத்துகிற காணிக்கை தசமபாகம் என்று சொல்லி கொடுத்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும்
30, 60, 100 ஒரு வாக்கு தத்தத்தை நிமித்தமாய் இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே ஒரு பிள்ளைகளை சகல ஜனங்கள் மத்தியிலே அவங்க விரும்புகிற எல்லாவித ஆசீர்வாதத்தின் மத்தியிலே மேன்மைப்படுத்தும்படியாக இப்படி ஊழியக்காரனாக அடியேன் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க, கிருபையாய் காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவதாக. நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இப்பொழுது நம் இருதயத்தையும் நம் செவிகளையும் கவனமாக தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருதயத்தை திறந்து கொடுப்பதற்கு ஆவலாய் காணப்படுவோமாக. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க? அது முக்கியம் மட்டுமல்ல, எவ்வளோ பேர் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நான் வாழ்வேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் செவி சாய்ப்பேன்னு சொல்கிறவங்க தலைகளை தாழ்த்தி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? உன்னதமான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, இம்மட்டும் துதி மத்தியிலே, ஜெபங்கள் மத்தியிலே, பாடல் மத்தியில், ஆராதனை மத்தியிலே, காணிக்கை மத்தியிலே ஒரு மகிமையுள்ள பிரசனத்தினால எங்களை கரம் பற்றி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உன்னதமான ஒரு வார்த்தை பரலோக ராஜ்யத்திலிருந்து நாங்கள் கேட்கும்படியாக, அதன்படி வாழும்படியாக அர்ப்பணிப்பின் ஜீவியத்தோடு உடைய இதயத்துக்கு சந்தோஷத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணும்படியாக, வசனத்தின் ஆதாரத்தோடு நாங்கள் ஜீவிக்கும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால, உபதேசத்தினால, வசனத்தினாலே நிரப்பும், கொழுந்துவிட்டு எரியத்தக்க நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் உலக சிந்தைக்கும் உலக கிரிகளோட ஆவியின் அந்த சிந்தைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி பரலோக மகிமையின் பிரசனத்தின் ஆடைக்குள்ளே எங்களை நடத்த எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 கை உள்ளவங்க, வீட்டில் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கட்டும். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த வாரத்திலே, இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான தேவ வார்த்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும், என் ஜனங்களாக நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உலகம் துன்மார்க்க பாதையில போய் கொண்டிருக்கிற வேளையிலும் அநேக தீமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே வசனத்துக்கு மாறாய், உபதேசங்களுக்கு மாறாய், ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற பொல்லாத கிரிகைகளோட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுத்துக் கொள்கிற அந்த பாதைகளுக்கு போகாதபடி, அந்த ஆவிகளுக்கு செவி சாய்க்காதபடி, என் ஜனங்களாக நீங்கள், என் ராஜ்யத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட நீங்கள் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் என் வசனத்துக்கு நேராய் வாழும்படியாக உங்களை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் உள்ள என் ஜனங்களாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் தேசத்தில் அல்லது சபையில் அல்லது தமக்கு முன்குறிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலே அல்லது 5 விதமான அவருடைய ஊழியம் செய்கிற அந்த ஊழிய காரியங்களிலே ஆண்டவர் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஒரு காரியத்தை அவர் நிர்ணயம் பண்ணினால், அந்த காரியத்திற்கு விரோதமாக விழுந்து போன லூசிபர் அவனுடைய தூதர்களுடைய ஆவிகள் எதிர்மறையாய் அந்த காரியத்தை செய்வதற்கு அவன் என்ன செய்வான்? வகை தேடுவான். ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களுக்கு விரோதமாய் அவன் தீமையாய் அந்த காரியத்தை அப்படியே செய்வான். தேசத்தில் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பும்போது அந்த தேசத்தில் பேரு அழிவை கொண்டு வருவான். தேசத்துக்கு விரோதமாக காரியத்தை கொண்டு வருவான். ஜனங்களை பலவீனப்படுத்துவான். சமாதான கேடு உண்டாக்குவான். பிரிவினைகள் உண்டாக்குவான்.
கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்வான். இவன் இந்த மூன்று காரியங்களுக்கு தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபைகளிலே, ஆண்டவர் விரும்புகிற சபைகளிலே குழப்பத்தை கொண்டு வருவான், பிரிவினைகள் கொண்டு வருவான், சஞ்சலங்களை கொண்டு வருவான், சண்டைகளை கொண்டு வருவான், ஜாதி வெறிகளை கொண்டு வருவான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான். இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு என் ஜனங்களாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்லாமல் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு விரோதமாய் தீமைகளை செய்வார். அவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ சத்துருவானவன் என்ன செய்வான்? கங்கணம் கட்டி உங்களுக்கு ஆப்போசிட்டான தீமையான காரியங்களை செய்து உங்களை வேதனைக்குள்ள, துக்கத்துக்குள்ள, ஆத்மாக்கள் பாவத்துக்கு நேரம் திருப்பி விடுவான். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற 5 விதமான ஊழியர்கள் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய கருத்தில் கொடுக்க சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கலாம். 5 விதமான ஊழியர்கள் தேசத்தில் செய்ய வேண்டும் என்று, இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று கர்த்தரை விரும்பி ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளுக்கு ஏற்ற ஊழியத்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் ஊழியர்களுக்கு விரோதமாக பலவிதமான தடைகளை உண்டாக்குவான், விரோதங்களை உண்டாக்குவான். ஊழியர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி பலவிதமான குழப்பத்தை கொண்டு வருவான், கள்ள உபதேசங்களை கொண்டு வருவான், வஞ்சிக்கிற காரியங்களை கொண்டு வருவான், ஜனங்களை மோசம் போகிற அளவுக்கு அவன் என்ன செய்வான்? கள்ள தீர்க்க தரிசனம் கொண்டு வருவான், கள்ள வசனத்தை புரட்டி போடுகிற காரியத்தை கொண்டு வருவான். எல்லா விதத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வினாடி பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவ ஜனங்களாக நீங்கள் எச்சரிக்கையாக 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 இருக்க வேண்டும். நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்கிறோமோ நம்முடைய ஆத்துமாக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சரீரத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆவிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொள்ளாத ஆவியின் கிரிகைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஒத்தாசை உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் பயபக்தியாக இருப்பாயானால் அது உன்னை அணுகாதபடி நீ காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே ஆண்டவர் எந்த காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுக்கு அகெயின்ஸ்டாய், ஆப்போசிட்டாய் ஒரு எதிராளி இருப்பான். எப்படி ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு அண்ணா டிஎம்கே அவர் நல்லது செய்யறேன்னா டிஎம்கே ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க, டிஎம்கே நல்லது செய்யறேன்னா அண்ணா டிஎம்கே வித்தியாசமாக பேசுவாங்க, எதிர்மறையாக செய்வாங்க. ஆனால் 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க, கீரிப்பாங்க மாதிரி. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது அவன் அது எதிர்மறையாக என்ன செய்வான்? பாவத்தை செய்ய வைப்பான், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த காரியத்தை செய்ய வைப்பான். தேவன் செய்ய போகிற நன்மைகளுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை செய்வதற்கு அவன் என்ன செய்வான்? முயற்சி செய்வான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேசத்தில் சமாதானத்தை கெடுக்க வருவான், தேசத்தில் சமாதானம் ஆண்டவர் கொண்டு வருவான். கர்த்தருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என் ஜனங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும்போது சமாதானத்தை குறைச்சலாக்குவான். ஒரு வெட்டுக்கொத்து, பிரிவினைகள், இப்படிப்பட்ட சஞ்சலங்கள், துக்கங்கள், இப்படி பலவிதமான நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சமாதானம் இல்லாத தேசமாய் தான் இருக்கு. இங்கே எங்கேயாவது சமாதானத்தை பார்க்க முடியுதா? ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியுதா? ஒரு கிறிஸ்தவர்கள் இடத்துல சமாதானத்தை பார்க்க முடியுதா? இல்லை புறஜாதிகள் இடத்துல சமாதானமாக தான் வாழ்றாங்களா? நிரந்தரமான சமாதானம் எங்கேயும் இல்லை. சமாதானத்துக்காக எத்தனை பேர் வேதனையோடு தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சமாதானம் இழந்தவர்கள். சமாதானத்துக்காக எத்தனை பேர் பல இடங்களில் கோவில்களுக்கும் குளங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்துக்காக. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை தேவன் கொடுக்கும்போது அது எதிர்மறையாக சமாதானத்தை கெடுப்பதற்கு அவன் வகை தேடுவான். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையில் ஆராதனை இல்லை, பரிசுத்த ஆராதனைலாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆராதனையில் பார்த்துட்டிங்கன்னா இப்படி விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கூத்தடிக்கிறது. தாவீது நடனம் ஆடினாலும் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நடனம் ஆடின அதை வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சபையில் விசில் அடிச்சுட்டு ட்ராமா போட, புகை போட்டுட்டு, லைட்டை போட்டுட்டு, ஒரு பயபக்தி இல்லாதபடி அறையும் முறையுமாக அந்த பொல்லாத சாத்தான் சபையை போல இன்றைக்கு சபைகள் வந்துருச்சு. இதெல்லாம் அவன் செய்த கிரிகைகள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் செய்த நன்மைகளை பரிசுத்த அலங்காரத்தோடு செய்கிற ஆராதனை இன்றைக்கு அநேக சபைகளில் இல்லை. விரலூட்டி எற்றக்கூடிய அளவுக்கு தான் சபைகள் இருக்கிறது. 95% இன்றைக்கு பரிசுத்த உன்னதமான தேவகுமாரனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆராதனை இல்லாதபடி கர்த்தருடைய கண்களிலே கண்ணீர் வரத்தக்க, துக்கப்படத்தக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. வசனத்துக்கு மாறாய்
டான்ஸ் ஆடுகிறது. வசனத்துக்கு மாற இல்லை. ஆராதனை தான் முக்கியம், பிரசங்கம் முக்கியம் கிடையாது. ஆராதனை முக்கியம்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்துவது முக்கியம்தான். ஆனால் பரிசுத்தம் இல்லாத ஆராதனை ஒரு கிளப் டான்ஸ் ஆடுற மாதிரி, கிளப் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சினிமா ட்ராமாக்காரன் போல ஆயிட்டாங்க. வேதனை. இவையெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். வாலிப பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டுடைய ஆராதனை பயபக்தியாக ஆராதிக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரோடு சேவிக்க வேண்டும் காணுங்கள். இது என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், ரட்சிக்கக்கூடாதபடி ஜனங்களை தடை செய்யும். ஆண்டவர் ரட்சிப்புக்கு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபைகளை சேர்க்கிற காலம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையிலிருந்து பிரிந்து போகிற காலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் அவர்களை கண்டனம் பண்ணி புத்தி சொல்லும்போது, வேத வசனத்தோடு சில ஊழியக்காரர்கள் சொல்லும்போது அதை பிடிக்காதபடி இந்த சபை விட்டால் வேறு சபைக்கு நம்ம போயிடலாம், அங்கே நமக்கு ஏற்ற பிரகாரமாக நமக்கு சுயமாக இருக்கிற எல்லா காரியத்துக்காக ஏற்றதாக இங்கே இருக்கிறது, நம்ம இங்கேயே இருக்கு. எதற்காக ஊழியக்காரர்கள் உங்களை சீர்படுத்துகிறாங்க? வசன ஆதாரத்தோடு நம்ம வாழ வேண்டும். ஆண்டு கொடுத்திருக்கிற மந்தைகள் தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் தேவ ராஜ்யத்தில் போய் சேர்க்க வேண்டும். ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன இடம் கொடுக்கிறார். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கக்கூடாதபடி தம்முடைய ஜனங்கள் ரட்சிப்பிட தடை செய்கிறார். அந்த அசுத்த ஆவி ரட்சிக்கக்கூடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இருக்கிறது. ஊழியங்களுக்கு விரோதமாக பொய்களை சொல்லி, தீர்க்க தரிசனங்களை சொல்லி, வேத சத்து வசனத்துக்கு மாறாய் புரட்டுகிற ஆவிகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொய்யின் பிதாவுக்கு தலைவனாக இருக்கிற அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறார். எனவே வசனத்துக்கு மாறாய் யார் பேசினாலும் சரி, தேவ வசனத்துக்கு உபதேசத்துக்கு மாறாய் எந்த மனிதர்கள் பேசினாலும் சரி, அவங்கள உபதேசத்திலையும் வசனத்திலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். தேவன் உங்களை மட்டுமல்ல ஊழியக்காரர்களை என்ன செய்கிறார்? நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசம் கெட்டு போகாமல், இந்த தேசம் பாவத்துக்கு உடன்படாதபடி, இந்த தேசத்தில் சபைகளிலே குழப்பங்களும் பிரிவினைகளும் கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசனம் நுழையாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சீசர்களுக்கு அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வருகைக்கு முன்பாக என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக, சபைகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்பீர்களாக. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒரு மனுஷனும் உங்களை ஏமாத்தி வஞ்சித்து விடாதபடி நீங்கள் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. போதுங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி, ஒரு மனுஷனும் கூட உன்னை ஏமாத்தி விடாதபடி, நீ அந்த மனுஷனிடத்துல, அந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவியின் இடத்துல நீ உன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஏமாந்து கொடுத்து விடாதபடி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசி காலங்களில் இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவி உள்ள அநேக போதகர்களும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பிட்டு தேவனையோட சாயலாய் படைக்கப்பட்ட அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, இன்றைக்கு ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு அடையாளத்திலே சில வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறைவேறி கொண்டிருக்கிறதுல தான் இந்த ஒரு வார்த்தை. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செயல்படுகிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திருப்புகிற கூட்டம் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து நடுக்கத்தோடு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. என் வசனத்துக்கு நடுங்கி இருக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, அவரை நான் நோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனால் வசனத்துக்கு நடுங்கிறவர்கள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு நடுங்குகிறார்கள். தேவ பயம் இல்லாமல் எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கிற ஆவி செயல்பட்டது நிமித்தமாக, இடம் கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு அநேக ஜனங்களோட வாழ்க்கை மோசம் போய் கொண்டிருப்பதற்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பரிசுத்த தேவ ஜனங்கள் இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு சிக்கி கொண்டிருக்கிறதுக்கு பார்க்கிறோம்.
வாசிப்போம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் பார்த்தீங்களா, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த கடைசி காலங்களிலே எழும்பி கூடுமானால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கத்தக்க ஏமாந்து போகத்தக்க பெரிய அடையாளங்களையும் அவர்கள் கிறிஸ்துவை போல பெரிய அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்ல கவனிச்சிங்களா? நல்ல கவனிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்த ஜனங்களை வஞ்சிக்கத்தக்க, அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாந்து போகத்தக்க, அவர்களும் பின்மாற்றம் அடையத்தக்க, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படத்தக்க, ஒரு மனுஷனும் கூட தேவ ராஜ்யத்தில் போகக்கூடாது என்ற அந்த வஞ்சிக்கிற ஆவி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முதலாவது என்ன செய்வான்? கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள உபதேசங்களையும் கள்ள வார்த்தைகள் வசனத்துக்கு மாறாய் பேசுவான். இதில் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும். வசனம் கரெக்டாக பேசிகிட்டே வருவாங்க. வசனம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வசனம் நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அதில் ஏமாற்றி விடுவோம். கள்ள தீர்க்க தரிசிகள். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற சபையில் தான் கூட்டம் அதிகம். எங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாலோ, கன்வென்ஷன் மீட்டிங்காக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஒரு தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு போயிட்டா போதும், அந்த போர்டு பார்த்தா போதும், அந்த நேம் பார்த்தா போதும், அது எங்கேருந்து ஜனங்க போகுமோ தெரியாது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் ஆண்டவர் உங்களோட பேச மாட்டாரா? அவர்கிட்ட தான் பேசுவோன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். ஆண்டவரை அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட மட்டும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க, அவனை கிளி ஜோசியக்காரனா? தீர்க்கதரிசி நான் அற்பமாக சொல்லலை. இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு தான் பேசுகிறேன். கள்ள போதகர்களை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். தீர்க்கதரிசிகள் அவனை கிளி ஜோசியக்காரங்களா? மாயமான உள்ளவர்கள், பொய்க்கு பிதாவோட வார்த்தைக்கு செவி சாய்த்து உங்களை வஞ்சிக்கும்படியாக ஏமாத்தும்படியாக அவங்க திசை திருப்புகிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம் இது. ஏதாவது ஒன்று தனக்கு சுயமாக எடுத்து பேசுவார்கள். கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னார் ஒரு பேரை வச்சு சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படி தான் செய்ய சொல்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கும். ஆண்டவர் எப்போ திரும்ப சொல்லுவார்? நீங்கள் ஜெபம் பண்ணதான் சொல்லுவார். அப்படி முடிவெடுங்க. அவங்கக்கிட்ட கர்த்தர் பேசுவதை காட்டிலும் என்கிட்ட கர்த்தர் பேசணும். என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தணும். ஆண்டவர் என்னோட பேசணும், என்கிட்ட உணர்த்தணும். என் சொப்பனத்தில் இருந்தாலும் சரி, வசனத்தில் இருந்தாலும் சரி, அவர் சத்தத்தை உயர்த்தி எனக்கு சொன்னாலும் சரி, நீர் பேச மாட்டவரை நான் கேட்கிறேன். அவங்கக்கிட்ட தான் பேசுவேன்னு ஏதாவது சொன்னாரா? உங்ககிட்ட பேசுவதான் அதிகமாக ஆண்டவர் விரும்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகிட்ட பேசுவதற்கு கர்த்தர் விரும்ப மாட்டார். அது பொய்யின் பிதா ஒரு ஆவிகள். கள்ள போதகர்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க, ஏமாந்து போகத்தக்க அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவை போல செய்வார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவோட ரூபம் போல வேஷம் போட்டுட்டு, மந்திரவாதிகளை போல, சாமியார்களை போல வேஷம் போட்டுட்டு, இன்றைக்கு மற்றவங்களை தான் பார்க்குற சாமியார்களை போல வேஷம் போட்டு தெரியலான்னு இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறாங்க. இயேசுவை போல தாடி விட்டுட்டு, முடியை விரிச்சுக்கிட்டு, இயேசுவை போல ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு, நான் தான் கிறிஸ்து. பிசாசு என்ன செய்வான்? இயேசுவை போல இருக்கிற அவனுக்கு, கள்ள கிறிஸ்துவ கள்ள போதகராகி அவனுக்கு ஆண்டோடைய வல்லமை கொடுத்த மாதிரி அவனுடைய வல்லமை கொடுப்பான். அற்புதம் செய்வான். பிசாசு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான். அந்த மாய மந்திரம் மாதிரி. ஆனால் என்ன ஜனங்கள் எப்படி போவாங்க? இயேசு வந்துட்டார், இவர் தான் இயேசு, இவர் தான் இயேசு. இதுக்கு ஒரு கூட்டம் தனியாகவே இருக்கு. என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தனியாக ஒரு கூட்டம் போகும். இங்கே இருந்தால் போகும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி சாய்ங்க. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த மனுஷன்லாம். மோசே தேவனோட பேசலையா? மோசே தீர்க்கதரிசி இல்லையா? அவங்கெல்லாம் எளிய தீர்க்கதரிசி இல்லையா? ஆண்டவர் அவங்களோட பேசலையா? இவங்க கிட்ட தான் பேசுவாரா? என்கிட்ட தான் பேசுவாரா? உங்களோட பேசுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பேச விரும்புனா நீங்கள் விரும்புங்க. தகப்பன் தான் பிள்ளைகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நோக்கி பாருங்கள்.
இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த கடைசி காலங்களிலே மோசம் போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். கரங்களை கட்டி ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை உணர்த்தினதற்காக நன்றி சொல்லுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள், கள்ள உபதேசக்காரர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு சொல்லவே தேவையில்லை, அதிகமாக இருக்கிறது, மூளைக்கு மூளை இருக்கிறார். யார் தீர்க்க தரிசனம் பேசுறது நான் தவறா சொல்ல வேண்டும், ஆனால் வசனத்துக்கு மாறா பேசுனா ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களோட பேச நீங்க விரும்பணும். ஆண்டவர் என்னோடு பேச மாட்டார், நான் கேட்கிறேன். நீ பேச மாட்டார், நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அவங்ககிட்ட தலையை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடைசியில் நம்பிட்டு போகிறவங்க, ஏமாந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண்டு சொன்னார். அவர்களிடத்தில் உபதேசத்தில் வஞ்சித்து விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு மோசம் போய் விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிடுவான். எப்படி உடம்பு சரியில்லைன்னா எந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியல, ஏதோ ஒரு ஊசியை போட்டு திருப்திக்கு ஒன்று ஊசியை போட்டுட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஊசி போட்டால் நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இதுவும். எப்படியா நீங்கள் சொல்லுவீங்க, என்ன ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேசுகிறார், ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவோம், அதை நம்பிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சும்மா அமிச்சோம்னா நம்மளை ஒரு மாதிரியாக நினச்சிடுவாங்க, கள்ள தெரிஞ்சு நினச்சிடுவாங்க, ஒன்றும் தெரியல போல உங்களுக்கு, வரம் என்ன வல்லம் என்ன அப்படின்ற என்ன நீங்கள் நினச்சிடுவீங்க இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதை நம்பிட்டு எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து தேவ சமாதானத்தை இழந்து குடும்ப பூரா நாசமாக போயிடும். எச்சரிக்கையாக இருக்குது, மோசம் போகிறீங்க, அசுத்த ஆவிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இயேசு சொன்ன வார்த்தை பாருங்கள், எச்சரிக்கையாக இருக்குது. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி இருங்கள். பண ஆசையை கொண்டு வருவான், பொருள் ஆசையை கொண்டு வருவான், பேரு புகழை கொண்டு வருவான், மேன்மையான காரியத்தை சொல்லி உங்களை வஞ்சிப்பான், பண ஆசையை கொண்டு வருவான். நீங்கள் இதில் வந்துருங்க, உங்களுக்கு பணம் பாரு அப்படியே கொட்டே கொட்டும். பொருள் ஆசையை கொண்டு வருவான். என்ன பொருள் உங்களுக்கு வேணும், இப்போ உடனே கொடுத்துருவாரு. ஆண்டவர் கொடுப்பார் தான், என்னன்னு சொல்ல, யாரும் கொடுப்பாரு, உண்மையாக உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா. பொருள் ஆசையை காட்டுவான், பேரு புகழை காட்டுவான். நம் பேரு புகழ் யாருக்கு, தேவ நாம மகிமைப்பட அவருக்கு மட்டும்தான். ஆனால் இவன் என்ன செய்வான், தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வான், மேட்டின்மைப்படுத்திக் கொள்வான். ஏற்கனவே மேட்டின்மைப்படுத்துறதுனால தான் ஆண்டு சபிச்சு கீழே என்னை கருங்குறதா உள்ள கீழே தள்ளி விட்டாரு. அந்த ஆவி அப்படியே தான் ஏமாந்து போறவங்களுக்கு ஸ்பிரிட் ஆகும். இந்த லூசிபரோட ஆவிக்கு ரொம்ப ஜாக்கிரதை நீங்க இருக்கு. அல்லேலூயா. அவனை குறித்து பயப்படாதீங்க. உங்களை வஞ்சித்து உங்களை அவனுக்குள்ள வசப்படுத்திடுவான். பண ஆசை, பொருள் ஆசை, பேரும் புகழும் எல்லாம் திருப்பிடுவான், திசை திருப்பிடுவான். எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். இயேசு மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஆவியும் அது கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகரோட ஆவிகள். தேவனாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்துகிற எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அது அசுத்த ஆவியின் கிரியை, லூசிபரோட ஆவிகள். அது கள்ள தீர்க்கதரிசனம் கள்ள போதகர் செய்கிற எந்த ஆவியா இருந்தாலும் அது அசுத்த ஆவிகள். வாசிக்கிறீர்களாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2, 3. 1 யோவான் வாசிக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், பிரியமானவர்களே, யோவானுக்கு எழுதுனது பாருங்க, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நீங்க எல்லாரையும் நீங்க நம்பாதீங்க. வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்வது போல எல்லா ஆவியும் உள்ள அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்க நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ, அந்த ஆவி தேவனால உண்டாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களோ என்று நீங்க தான் சோதிக்கணும். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு, மாம்சத்தில் இந்த உலகத்தில் தேவனாக கர்த்தராக இருக்கக்கூடிய அவர் இந்த மாம்சத்தில் உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி அல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் பேசுவதற்காக. உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி எல்லா ஆவிகளுக்கும் நீங்கள் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆவிகளா என்று நீங்க தான் சோதிக்கப்படுங்க. அல்லேலூயா. ஒரு கடையில் போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க,
அந்த பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க தரம் எப்படி அப்படின்னு பார்த்து தானே வாங்குறீங்க. கண்ணை மூடிட்டு வாங்கிட்டீங்களா? எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஜவுளி கடைக்கு போகிறீங்க, துணி எடுக்கிறீங்க, உடனே அவன் சொல்கிறானா இல்லையா அந்த துணி எடுத்து போட்டு வாங்கி போறீங்களா? அவன் என்ன தான் சொன்னாலும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதை குறித்து மேன்மைப்படுத்தி எவ்வளோ பெருமைப்படுத்தி என்ன தான் சொன்னாலும் உடனே வாங்கிட்டு வரோமா? நம்ம அதை பார்த்து வாங்கல, தரமாக இருக்குதா, நல்லா இருக்குதா, இது உழைக்குமா உழைக்காதா, அதுக்கே அழிந்து போகிற அந்த பொருட்களுக்கு அவ்வளோ உத்தரவாதம் பண்ணி பார்த்து வாங்கும்போது தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் தான் சோதித்தறிக்கணும். அப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் சோதித்தறிந்தீர்களானால் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்க முடியும். எப்பேற்பட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசனம் பேசினாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் போதகரை அவர்கள் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாம தன்னையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த ஆவியும் அது லூசிபரோட ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமையின் ஆவி வந்துட்டாலும் அவனுக்குள்ள அசுத்தாவி தான் இருக்குன்னு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம தன்னையே பேசி தன்னையே மகிமைப்படுத்தி பெருமை பேசுகிற மேற்றுமை பேசுகிற அவனையே கனப்படுத்துகிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள கள்ள ஆவி இருக்கிறது. அவனுக்குள்ள நீங்க எச்சரிக்கையா இருக்கு. ஒருவேளை அவன் தன்னை மகிமைப்படுத்தினாலும் கூட கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினார், இயேசு கிறிஸ்து நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் இருப்பதற்கு என் தேவனாக கிறிஸ்து தான். அவர் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவர் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் மேன்மையா இருந்திருக்க முடியாது. எல்லா ஜனங்கள் மத்தியில் என்னை ஆண்டவர் உயர்த்திருக்கிற நோக்கம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. பேரும் புகழும் எல்லா ஆண்டவர் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். நான் எதை செய்தாலும் என் தேவனாம மகிமைக்கென்று நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையுள்ள தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுக்கல தயவு செய்து. கடைசி காலங்களில் மோசம் போகாதீர்கள், மோசம் போய்விடாதீர்கள் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை. கண்ட தீர்க்கதரிசிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து விட்டார்கள். இன்றைக்கு அநேக இடங்களில் இருக்கிறது. இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக அந்தி கிறிஸ்துவோட ஆவிகள் செயல்பட்ட ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனவே ஆவியானவர் நமக்கு வெளிப்படையாய் சொல்லுகிற வார்த்தையை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையே சொல்லுகிற நமக்கு வெளிப்படையாய் ஆவியானவர் சொல்லுகிற என்ன வார்த்தை என்றால், பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயமான வார்த்தையினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி போகிற கூட்டம் அநேகமாக இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் தான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை பிற்காலத்திலே வருகிற நாட்களிலே, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே தீமோத்தேயுவுக்கு பவுல் நிமித்தமா எழுதின இந்த வார்த்தை நமக்காக சொல்லுகிற வார்த்தை. கடைசி காலங்களிலே பரிசுத்த உன்னதமான ஆவியானவரே இப்பொழுது பேசுகிறார், வெளிப்படையாய் நமக்கு சொல்லுகிறார். மறைமுகமா சொல்லல, தெளிந்த புத்தியோடு சொல்லுகிறது போல வெளிப்படையாய் தனக்குள்ள இதயத்திற்குரிய அந்த பாரத்தை நீங்களும் நானும் கேட்டு மனம் திரும்பும்படியாக எச்சரிக்கை இருக்கும்படியாக வெளிப்படையாய் கர்த்தர் உடைத்து போடுகிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் சொல்லுகிற பரிசுத்த ஆவியான வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து தேவன் மேலே வைத்திருக்கிற ஆவியிலிருந்து அன்பை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி சாத்தானுக்கு செவி கொடுத்து போய்விடுவார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. மனசாட்சி சூடு உள்ள பொய் துணிகரமாய் போய் பேசுவாங்க, நம்புற மாதிரி போய் பேசுவானுங்க. வசனத்தை இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படிதான் சொல்லி எதிர்மறையாய் போய் சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. அந்த மனசாட்சி வஞ்சிக்கிற ஆவி அந்த பிசாசனோட உபதேசங்களுக்கு செவி கொடுத்து ஆதியில் இருக்கக்கூடிய அந்த அன்பின் விசுவாசத்தை விட்டு இன்றைக்கு நிறைய கூட்டம் வெளியே போகிறது. நிறைய பேர் இன்றைக்கு வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு வேதனை பிரவர்த்தனமோ அதற்காகவா ஆண்டவர் நீங்க வெளியே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு
அந்த மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய கிரிகையினோட ஆவிகளுக்கு போகும்படியாக கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையை சுமந்தார், பாடுகளை சகித்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே உங்களோடு என்னோடு எச்சரித்து கொக்கரித்துக் கொண்டிருக்கிறதை கவனித்து விடக்கூடாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமா? இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு அடையாளமாக இன்றைக்கு அநேக கள்ள சபைகள் வந்துவிட்டது. யெகோவா விட்னஸ், வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்து பின்பாக இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவர் ஒரு தூதன் என்று சொல்லிவிடுவார்கள். நம்மை போல வேதத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். எங்கே கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க, புறஜாதி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமோ தெரியாது. எங்கே கிறிஸ்தவர்களோ அங்கே போயிடுவாங்க. அங்கே நேராக போயிட்டு ஆண்டவர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம், ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன் இப்படி சொல்லி இயேசுவை பற்றியே நல்லா புகழ்ந்து பேசுவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இயேசு தான் தெய்வம் என்று சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க? 1-2 வசனம் இருந்து, அவர் தெய்வம் இல்லை, அவர் நம்ம உங்களை கூட என்னை கூட ஒரு மனுஷர், அவர் ஒரு தெய்வ தூதனாக கூட இருக்கலாம், அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள்கள் யெகோவா விட்னஸ் என்று பேர் சொல்லும்போதே இதை கேட்காதீங்க, உடனே வீட்டை விட்டு அவங்கள வெளியே வச்சிருங்க, வாசலில் கூட சேர்க்காதீங்க. பயங்கரமான ஸ்கிரிப்ட். இதை எங்கே முதல் ஆரம்பமானதுன்னா அமெரிக்கா தேசத்தில் தான். அமெரிக்க தேசத்தில் தான் இந்த ஆவிகள் அங்கே செயல்பட்டது. இப்போல்லாம் அதெல்லாம் அடைச்சிட்டாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு அந்த அந்த நிர்வாகத்தையே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதாக கேள்விப்பட்டோம். பின்பு ஒருத்தன் எழுப்பினான், மார்மன்ஸ் என்பவரால் அவன் ஒருத்தன் எழுப்பினான் யெகோவா விட்னஸ் கூட. அடுத்த சாத்தான் சபை, இப்படியாக சாத்தான் சபை அநேக இடங்களில் இருக்கிறது. இவர்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கள்ள தீர்க்க தரிசனம் பொய்களை பேசி வஞ்சித்து விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. இவைகள் உபதேசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்காதீங்க. திருடனை கூட உள்ளே சேர்த்துக்கலாம். பணம் போனால், பொருள் போனால் கூட மீண்டும் சம்பாதிச்சிடலாம். பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வெளியே போயிடுச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. பாதாளம் தான் நீங்கள் நானும். எச்சரிக்கையாக இருக்கு என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. ஆனால் நாம் ஆண்டவர் மனதுருகி நமக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். இவங்களை போல அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறது போல அல்ல. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சொந்த கண்களுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட எகிப்து தேசத்திலுடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்தவர் தவிர வசனத்தை புரட்டி ஏமாற்றி வஞ்சிக்கிறதுக்காக நம் ஆண்டவர் மனதுருகிற தேவன். 5000 பேருக்கு போஷித்த தேவன். அநேக குஷ்டரோகிகளும் அநேக வியாதிஸ்தர்களும் உடனுக்குடனே குணமாக்குற தேவன். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. நம்மளை வஞ்சித்து ஏமாற்றி உபதேசத்துக்கு மாறாய் பின்பற்ற செய்கிற பிசாசுடைய கூட்டத்தார்கள். கவனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. தன்னை குறித்து மேன்மை குறித்து பேசுகிறவர்களை அற்புதம் செய்வார்கள், ஆனால் அவர்களை நம்ப வேண்டாம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 16ஆவது வசனத்தை அங்கே வாசிப்பீர்களானால், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிறே, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். பார்த்தீங்களா? சீர்கேடான வார்த்தைகளை பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை பேச மாட்டாங்க. தன்னை குறித்து மற்றவர்களை குறித்து அவன் இப்படி இவன் இப்படி இங்கே அவன் நான் அப்புறம் அற்புதம் செஞ்சா இங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு அப்படி இப்படி தன்னை குறித்து பேசி சீர்கேடான உலக காரியத்தையே பேசிட்டு வருவாங்க சபைகளுக்குள்ள. அவங்களெல்லாம் நம்ம அது கிளவிகளோட பேச்சுகள், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகள், வீண் பேச்சு பேசுறான்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்த ஆவி இருக்க மாட்டார். நீங்க தான் எச்சரிக்கையா அதில் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் பேசுகிற வேலையில, கர்த்தர் பேசுகிற வேலையில பயத்தோடு நடுக்கத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிற வேலையில சீர்கேடான வார்த்தைகள், கர்த்தருடைய இதயத்துக்கு மாறாய் பேசுகிற வார்த்தை, வசனத்துக்கு மாறாய் தங்களை குறித்து மற்றவர்களை குறித்து மெச்சிக்கொண்டிருக்கிற வசனமே இருக்காது. ஒரு வசனம் பேசுறமா பேசுவான், பார்த்தா அவன் எல்லாம் தன்னுடைய சுய புத்தியை வச்சு பேசிட்டு இருப்பான். இது சீர்கேடான வார்த்தைகள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கள்ள போதகர்களுக்கு உண்டான காரியங்கள், கள்ள போதக உள்ள தீர்க்கதரிசிகள்.
அவர்கள் அதிகமாய் அவபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. பக்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அவபக்தி, பக்தி இல்லாத மாதிரி வேஷம் தரித்தவர்களாய் காணப்படுவார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா. ஒரு நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, வசனத்துக்கு மாறாய் பேசணும், ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டரை குறித்து தான் நாம் சாட்சி இடுகிறோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை தான் நாம் கவனித்து கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறோம், கவனித்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசுவதை தவிர நம்மை குறித்து பேசுவதற்கு சாட்சி தேவைதான். ஆனாலும் தெய்வ நாமம் அதில் மகிமைப்படணும். ஒருத்தனை குறித்தே சொல்லிட்டு அவனை குறித்து இவனை குறித்து எழுத்து விட்டுக்கார அவனை குறித்து சொல்லிட்டே போகிறது, அது கர்த்தர் அப்படி பேசுறது இல்லை. தேவ ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காலம் இது, போஷிக்கிற காலம் இது. சகல சத்தியத்திலும் சத்திய வார்த்தையில நடத்துகிற தேவன். வசனத்தை விட்டுட்டு மாறாய் பேசுகிற யாரா இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. இவர்கள் ஊழியம் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் எப்படிப்பட்டவர்களாக இருந்த அப்புறம் மார்பன் சென்ற மனுஷன் நிமித்தமாக சாத்தான் சபை நிலையும் இது அதிகமாக ஸ்பிரிட் ஆயிட்டு இன்றைக்கு கொரோனா வியாதியை போல இன்றைக்கு கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம் யாவர்கள் செய்ய ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறதுனால நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி தீர்த்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை 3ஆம் அதிகாரத்தில் 9-10 எடுத்து வாசிங்க. தீர்த்துல தர்க்கங்களையும் புத்தியீனமான தர்க்கங்களையும் அவர்களுடைய வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குத்தத்தங்களையும் விட்டு விலகு. அவைகள் பிரயோஜனம் இல்லாத வீடுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்லிய பின்பு அவனை விட்டு விலகு. எவ்வளவு அழகா சொல்றான். வேத புரட்டனா இருக்கிறானா சத்தியத்தின் பிரகாரம் அவனுக்கு புத்தி சொல்லு. ஒரு தடவை சொல்லிப்பாரு, 2 தடவை சொல்லிப்பாரு, இல்லையா அந்த இடத்த விட்டுட்டு விலகிடு. இல்லாட்டி அந்த ஆவி உன்னை பற்றி கொள்ளும். கடைசியில் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு அநேக போதர்கள் வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கணும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, புத்தியீனமான தர்க்கங்களை செய்வார்கள், வம்ச வரலாறுகளை, சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களை உண்டாக்குவார்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேத புரட்டனா இருக்கிற எந்த வசனத்துக்கு மாறாய் எவன் பேசினாலும் சரி, அவனுக்கு புத்தி சொல்லுங்க. வசனத்தின் பிரகாரம் புத்தி சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க. கேட்கலையா அவனை பிசாசுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டு பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு பிடிக்காமல் சில பேர் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலத்தில் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். கட்டுக்கதைகளுக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும். சீர்கேடான வார்த்தைகளுக்கு, தன்னுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்து ஆரோக்கியமான கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாய் அதை கேட்பதற்கு அவங்க செவி திறனுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2-3. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2-3. சமயம் வாய்த்தாலும் உனக்கு நேரம் கிடைச்சாலும் நேரம் கிடைக்காவிட்டாலும் வேத வசனத்தை ஜாக்கிரதையாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, இதயத்துக்கு முன்பாக திருவசனத்தை ஜாக்கிரதையாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உன்னுடைய நீடிய சாந்தம் உபதேசத்தோடும் தேவனுடைய உபதேசம் கண்டனம் பண்ணி அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாரபட்சம் பார்க்க கூடாது. பாரபட்சம் பார்க்கிற காலம் இல்லை. கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இல்லைன்னா ஆண்டவருடைய நியாயத்திற்குள்ள நாம தான் தலைகுனிஞ்சு நிற்கணும். கேட்கிறானோ கேட்கலையோ அது 2வது பிரச்சனை. கர்த்தர் சொல்றார், வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்றார், வேத வசனத்தோடு சொல்றார். கேட்கறது கேட்காது உங்க விருப்பம். உன்னை நின்று அன்பு செலுத்தணும்னு அவசியம் இல்லை, காணிக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தசமபாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கேட்கலையா கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடுவாங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்குவதற்கு மனதில்லாமல் செவித்திறனுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை தங்களுக்கு திறவாக சேர்த்துக் கொள்வார்கள். இன்றைக்கு இங்கே ஒரு வாரம் சபை போவாங்க, அவன் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அங்கே உணர் ஜம்ப் அடிச்சிடுவாங்க, அங்கே அதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக நமக்கு சாதகமான உணர் சபைக்கு போயிடுவாங்க. இப்படியே நாடோடி மன்னர்கள் கூட சுற்றிக்கிட்டே தெரிவாங்க. நிலையில்லாத வாழ்க்கை. இவங்களுக்கு பரலோகத்தில் இடம் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், ஆண்டர் இடம் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த பரலோகம் எனக்கு சரியில்லை, வேற பரலோகம் கொடுன்னு கேட்டு சண்டை போடுவாங்க. நிலையில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை
அசுத்த ஆவியோட வாழ்க்கையாய் காணப்படும். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதங்களை சேர்த்துக் கொள்வார்கள். கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எதா இருந்தாலும் ஒரே சபையில நிலைத்திருந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்து தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவேன் என்ற உறுதியின் நம்பிக்கையோடு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய பிரசன்னத்தோடு இருக்கணும். அதனால்தான் எபிரேயர் 10:25 சபை கூடி வருகிறது விட்டுவிடக்கூடாது. புத்தி சொல்லணும். நான் எனக்கும் புத்தி சொல்லணும். நானும் பெரிய ஞானி கிடையாது. நானும் சில மனுஷன்தான். சில வேளையில் தவறி சொல்லும்போது புத்தி சொல்லும்போது வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லும்போது கேட்டுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்ற நான் என்ன கேட்கணும்னு சொல்லக்கூடாது. அசுத்தாவி தான் அந்த வார்த்தையை சொல்லும். அல்லேலூயா. சத்தியத்திற்கு விலக்கி செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகிற காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு தன்னை செவியை சாய்ப்பார்கள். சத்திய வார்த்தைகளுக்கு விலகி போவார்கள். அவங்களுக்கெல்லாம் என்னதான் சத்தியத்தை சொன்ன அப்படின்னா பன்றிகளுக்கு முத்து போடுகிறது போல இருக்கும். அது பீறி போடும். பன்றிகளுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அது கேட்குமா? கேட்க தானே இருக்குமா? அதே போலதான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காது விடுவாங்க. அதுக்கு மீறி நம்ம பேசணும். நம்மளே என்ன செய்வோம்? அடிக்க வந்துடுவாங்க. பைத்தியக்காரங்களை போல. எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. பாவம் செய்தால் பரலோகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆண்டவர் மன்னிப்பார். இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. பாவம் செய்தால் பரவாயில்லப்பா, கர்த்தர் மன்னிச்சிருவார். மன்னிப்பார் தான். எத்தனை தடவை மன்னிப்பாரு? ஒரு தடவை மன்னிப்பாரு. போனா போதுன்னு இன்னொரு தடவை மன்னிக்கலாம். இல்லைன்னு சொல்லல. தெரிஞ்சு பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இவங்க உபதேசம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வேணா வாழலாம். ஆண்டு மன்னிச்சார். ஏற்கனவே சிலுவையில் மறிச்சிட்டார்ல. மறிக்கும் போது எல்லா பாவத்தையும் ஒட்டு மொத்தமா ரத்தத்தை சிந்தித்து பாடுகளை சகித்து எல்லாம் ஜீவனை விட்டுட்டார்ல. எல்லாம் சேர்த்து தானே. அப்போ மட்டும் இல்லை, இப்போ சேர்த்து தான். நீ வாழ்ற வாழ்க்கைக்கு சேர்த்து ஒரு சன்னதிகளுக்கு சேர்த்து தான் அவர் மறிச்சிட்டாரு. ஆனால் நீ பாவம் செய், எப்படி என்னால வாழு. மன்னிப்பு மட்டும் நீ கேட்டேன்னா போதும். அவர் மன்னிக்கிறவர் தானே, தண்டிக்கிறவர் இல்லைல்ல. ஆண்டவர் தண்டிக்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், நீதி வழங்குகிறவர். இந்த பூமியை குறித்து நியாயத்திற்கு வருகிறார். இந்த பூமியை குறித்து, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை குறித்து நியாயம் தீர்ப்பதற்கு வருகிற தேவன் எதிர்நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் நியாயாதிபதி. இன்றைக்கு பரலோகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் அப்படி இருக்கும். 1000 வருஷம் அரசாட்சியை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா யோகாவாட்சி விட்னஸ் கூட 1000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் இப்படி தான் விபச்சாரம், வேசித்தனம், தண்ணி அடிக்கிறது, பீடி சைடு இருக்கிறது, கொடைகள் இதெல்லாம் நடக்குமா? ஆண்டோட ராஜ்யத்தில் இப்படி தான் நடக்குமா? கர்த்தருடைய ஆண்டு எப்போ வந்துட்டாரு? அவரோட ஆட்சி 1000 வருஷம் ஆட்சியில் தான் இருக்கிறோம். 1000 வருஷம் ஆட்சியில் மரணம் நடக்குமா? நீங்களும் நானும் 1000 வருஷமா இருக்க முடியும்? 40 வருஷம் தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன நடக்குமா என்ற பயத்தில் உட்காந்து 10வது கொரோனா வைரஸ் இருந்துச்சு. எப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம்! இதெல்லாம் பார்த்து நீங்க ஜாக்கிரதை எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு 1000 வருஷம் இருக்கு. ரகசிய வருகைக்கு அப்புறம் தான் ஆண்டு நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டு போன பிறகுதான். இப்ப கிடையாது. அந்த 1000 வருஷத்தை சுதந்திரத்தை கொள்ளணும்னு இவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில எச்சரிக்கை இருந்தால் போதும். ஆண்டுடைய வார்த்தைக்கு எச்சரிக்கையா இருந்து சத்திய ஆவியாளர்கள் செவி கொடுக்கும் போது நிச்சயமா அந்த 1000 வருஷத்துல நீங்களும் நானும் பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். மரணம் இருக்காது. பாவம் செய்தாலும் மன்னிப்பு உண்டு. பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த பாவமும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டுட்டார். இனி எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லிடலாம். கள்ள தீர்க்கதரிசி உபதேசக்காரர்கள்லாம் வஞ்சிப்பாங்க. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்கு. ஒரு ஸ்திரீ இருதயத்தில் இச்சித்தாலும் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை 2 கண்ணோடனா இருந்த நரகத்தில் வேகுவதை காட்டிலும் ஒற்றை கண்ணோட நீ பரலோகத்தில் இருப்பது நல்லது. 2 கை உள்ளவனா இருந்துட்டு நரகத்தில் வேகுவதை காட்டிலும் ஒரு கை உள்ளவனா இருந்தால் போதும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை மறந்து விடக்கூடாது. இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதற்காக தான் கர்த்தர் பேசுகிறார். நீதிமொழிகளில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 28:13 தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுறணும். இரக்கம் பெறுவான். இரக்கம் விட்டுறணும். இவங்க என்ன செய்யறாங்க? எவ்வளவு நாளா பாவம் செய்யலாம், நானும் தான் செஞ்சிருக்கிறேன், நானும் தான் 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், பீடி சிகரெட் குடிக்கிறேன், எல்லாம் சொல்லுவானுங்க. நீ என்ன நான் நல்லா இல்லையா? காரு பங்களோட இல்லையா? ஊழியக்காரன் தான், விசுவாசி தான், நல்ல ஆடம்பரமா இல்லையா? எனக்கு என்ன வியாதியை பிடிக்கிச்சு? எல்லாம் சொல்லுவானுங்க. பிசாசோட ஆவி பேசுவான். லூசிபரோட ஆவிகள் அது தந்திரமா இருக்க எல்லா காரியத்தையும் செய்வான் தந்திரமா. யாவாடை ஏமாத்தினது போல. அல்லேலூயா. இயேசுவையே ஏமாத்த பார்த்தான். 40 நாள் உபவாசம் அவர் இருக்கிற வேலையில் கடைசியில் என்ன செஞ்சான்? உப்பரிக்கலை கொண்டு போய் என்ன செஞ்சான்? வசனத்தை வச்சு தான் அவன் பேசணும். அதே வசனத்தை வச்சு தான் நம்மளை ஏமாற்றுவான். ஆனால் ஆண்டவர் எதை வச்சு ஜெயிச்சாரு? எதை வச்சு ஜெயிச்சாரு? வசனத்தை வச்சு தான் அவன் தலையை நசுக்கணும். வெக்கப்பட்டு ஓடணும். வசனத்தை வச்சு தான் துரத்தினார் அந்த பொல்லாத ஆவியை. இன்றைக்கு அதே வசனத்தை வச்சு தான் என்ன செய்வான்? உங்களை இணையம் ஏமாற்றி விடுவான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். ஏதோ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சுட்டு ரைட்டு, இது செய்ய மாட்டான். இனி எந்த சூழலும் நான் செய்ய மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் செஞ்சால் நீங்கள் அப்புறம் என்னை தண்டிங்க ஆண்டவர், என்னை கண்டிங்க ஆண்டவர். அதுதான் விட்டு விடுகிறவன். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தொடரக்கூடாது. தொடர்ந்தா அசுத்தாவி, பரிசுத்தாவி இல்லை, எச்சரிப்பு இல்லைன்னு அர்த்தம். விட்டு விடுகிறவன் தான் தேவ ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். எனவே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய கிரிகளோட உபதேசங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு மோசம் போக்கி ஏமாந்து விடாதபடி இந்த கடைசி காலங்களிலே எச்சரிக்கையாக இருந்து ஒருவருக்கு ஒரு ஊக்கமாய் சபையோராக ஐக்கியமாய் ஊழியர்காரர்களுக்கும் இணைந்து ஊழியர்களாக உங்கள் போதகரோடு இணைந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்மை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்காக ஆத்ம பாரத்தோடு உத்தரவாதத்தோடு ஜெபித்து அந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளிலிருந்து அவர்களை காப்பாற்றி தப்பிவிக்கும்படியாக ஆத்ம பாரத்தோடு தேவ ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்க்க கடமை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நீங்களும் உத்தரவாதத்தோடு இருக்கும்படியாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அவர்களும் எச்சரிப்பின் சத்தத்தோடு நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானோடு இணைந்து அனுதினமும் தொடர்ந்து ஜெபிக்க, குடும்பத்தோடு ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று முழங்கால் போடலாம். எழுந்து நிற்கிற நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உன்னதமான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்தீரப்பா. இந்த கடைசி காலங்களிலே பொல்லாத லூசிபரோட ஆவிகளுக்கு அவனுடைய தூதர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ சொன்னபடி இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா உங்களுடைய வருகைக்கு முன்னாடி அடையாளமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய காலங்களிலே சொந்த கண்களிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே அநேக காரியங்கள் சொன்னதெல்லாம் நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறி விழுந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது போல மனதுருகி அன்று துக்கத்தோடு கண்ணீரோடு நீ பேசுகிற வார்த்தை எங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வருகிற அன்றே உடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருந்து எச்சரிக்கையாய் இந்த உலகத்துக்கு மோசம் போகிற அந்த ஆவிகளுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக எங்கள் குடும்பத்தையும் சன்னதிகளையும் பிள்ளைகளையும் அன்றைய மனைவி பிள்ளைகளையாக ஒவ்வொருவரையும் உத்தரவாதத்தோடு எங்களை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்கு உத்தரவாதத்தோடு நாங்கள் காத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்கிறோம். உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய பலன் எங்களுக்கு தாங்க, உங்களுடைய ரத்த கோட்டைகள் எங்களை ஒவ்வொரு நிமிஷம் மறைத்துக் கொள்ளுங்க. யோகோட குடும்பத்தை வேலி அடித்த தேவனே, இன்றைக்கு உத்தரவாதத்தோடு எச்சரிக்கையாக இருக்கிற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றைய யோகோவுக்கு வேலி அடித்ததை போல, யோகோட குடும்பத்துக்கு வேலி அடித்ததை போல ஒவ்வொரு விசுவாசிகளோட குடும்பங்களுக்கு விசுவாசித்து அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்காக எங்களுக்காக அன்றே ஊழியக்காரர்களாக ஒவ்வொருவருக்காக அன்றே உங்களுடைய வேடி அடைப்பு நிமித்தமாய் உன்னதமான மறைவிலே உங்களுடைய சட்டைகளிலே எங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வருகை முடிவு பறிந்த வரைக்கும் பாத்திரவான்களாக உத்தரவாதங்களாக உண்மையாய் இருக்கத்தக்க கிருபை தாங்க. மோசம் போக்குகிற ஆவிகளுக்கு செவிக்கலாதபடி எங்களை தடுத்து நிறுத்து கண்டித்து கண்டனங்களை வெற்றி சொல்லி எங்களை சீர்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வித உபகாரம் மறவதை. ஆமீன். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவோட அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை முடிப்பறிந்தாலுக்கும் என் ஜீவனான நாளெல்லாம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்து காத்துக்கொண்ட கர்த்தரை எனக்கு உதவி செய்வார்கள். ஆமென். God bless you.